நம்ம இப்போ அடுத்ததாக கேட்க இருப்பது பக்தி பாமாலை. இந்த பக்தி பாமாலையில் எல்லா வாரமும் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறது நம்ம நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த பக்தி பாடலோட சில ஆன்மீக விஷயங்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி பாடலை தொடர்ந்து கேட்போம். நம்ம இப்போ எல்லாரும் அற்புதமான கார்த்திகை மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஐப்பசி மாதம் துலாஸ்ரானத்துக்கு சிறப்போ அதே மாதிரி கார்த்திகை மாதம் தீபத்துக்கு சிறப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்பு என்ன, அதில் என்னென்ன விசேஷங்கள் நம்ம கடைபிடிச்சு வர்றோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கும் போது வர மாதம்தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்கு உரிய ஒரு அற்புதமான வழிபாட்டு மாதம். இதை தமிழகத்தில் எல்லாரும் சிவனுக்குரிய சிரவண மாதமாகவே கடைபிடிச்சு வரோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவனுக்கு உகந்த ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே எல்லா சிவாலயங்களையும் சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படும். அதில் ருத்ர ஹோமங்கிறது மிக சிறப்பான விஷயம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமாவரத்தை கார்த்திகை சோமாவரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இதை அற்புதமாக எல்லா சிவாலயங்களிலையும் வழிபாடுகள் சிறப்பாக அமைச்சு ரொம்ப அற்புதமாக சிவ வழிபாடு செய்யப்படுது. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் கார்த்திகை சோமாவரமான அன்று எல்லா சிவாலயங்களிலையும் சிவலிங்கத்துக்கு 108லேருந்து 1008 சங்குகளை வைத்து அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்கு உகந்த மாதமாக இருப்பது மட்டுமல்லாமல் முருகனுக்கும் உகந்த மாதமாக சொல்லப்படுது. அதாவது முருகப்பெருமான் சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து வெளிப்பட்டு 6 தாமரைகளில் 6 குழந்தையாக தவழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த 6 குழந்தையாக உருவான முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் சரவண பொய்கையில் வளர்த்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கும் சிவபெருமான் ஒரு நல்லாசி கொடுத்தாராம். அதாவது இந்த கார்த்திகை மாதம் அவர்களை மதிக்கும் வகையிலையும் அவர்களுக்கு மக்கள் நன்றி செலுத்தும் வகையிலையும் இந்த மாதத்துக்கு கார்த்திகை மாதம்னு பெயர் வழங்குற மாதிரி செய்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கார்த்திகை பெண்கள் கார்த்திகை மகாதீபம் அன்னைக்கு 6 கார்த்திகை நட்சத்திரங்களாக வானில் நமக்கு காட்சி கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கார்த்திகை மகாதீபம்னோடனே நம்ம எல்லாருக்கும் திருவண்ணாமலை தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கார்த்திகை மகாதீபம் எப்படி கொண்டாட ஆரம்பித்தாங்க, எதனால் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் இந்த கார்த்திகை மகாதீப திருநாள் கொண்டாடப்படுது. இது எப்படி கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானோட அடியையும் முடியையும் காண பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆசைப்பட்டாங்களாம். அந்த மாதிரி ஆசைப்பட்ட பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனிட்ட கேட்க சிவன் அதற்கு சம்மதித்தாராம். உடனே மகாவிஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பாதத்தை காண பூமியை கிழித்து கொண்டு பாதாளம் நோக்கி சென்றாராம். பிரம்மனோ அவருடைய அன்னப்பச்சி வாகனத்தில் முடிய காண்றதுக்கு மேல் நோக்கி சென்றாராம். பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் அவங்களோட அடியையோ முடியையோ 2 பேராலையுமே காண முடியல. அடியையும் முடியையும் காண முடியாத பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமான்கிட்ட இது மாதிரி அடிமுடியை காண முடியல, உங்களுடைய ஸ்வரூபம் மிக அற்புதமாக இருக்குது, எங்களுக்கு அந்த அடிமுடி தெரிகிற மாதிரி இல்லைனாலும் வானுக்கும் பூமிக்குமான காட்சியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். சிவனோட பிரம்மனோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில்
ஒரு நெருப்பு தூணாகவே வானுக்கும் பூமிக்குமா காட்சி கொடுத்தாராம். அந்த நாளை தான் நம்ம கார்த்திகை மகாதீப திருநாளாக கொண்டாடுறோம். அவர் கொடுத்த தலம் தான் திருவண்ணாமலை. அந்த தலம் சிவபெருமானோட பஞ்சபூத தலத்தில் நெருப்பு தலமாக விளங்குகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திருவண்ணாமலையில் சிவபெருமான ஒவ்வொரு பௌர்ணமி மாதமும் பக்தர்கள் கிரிவலம் வந்து வணங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகை முதல் நாளிலேருந்தே அந்த இறுதி நாள் வரைக்கும், அந்த மாதத்தோட இறுதி நாள் வரைக்கும் தினமுமே பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்து வராங்க. இப்படி ஒரு அற்புதமான மாதம்தான் கார்த்திகை மாதம். மேலும் இது எப்படி தீப மாதம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது தீப திருநாளை கொண்டாடுற விதத்தில் எல்லார் வீட்டிலையும் தினமுமே விளக்கேற்றி இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது வழக்கம். இப்போ அது காலப்போக்கில் மாறி கார்த்திகை தீப திருநாளில் மட்டும் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பனை மகர ஜோதியாக வழிபட ஆசைப்பட்ட பக்தர்கள் அதுக்கான விரதத்தை ஆரம்பிக்கிற மாதம்தான் கார்த்திகை மாதமும் கூட. இப்படி எல்லா பக்தர்களோட ஜோதிமயமான வழிபாட்டுக்கு உரிய மாதம் கார்த்திகை மாதம். என்ன நேயர்களே, கார்த்திகை மாதத்தோட சிறப்பை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க.